முதலமைச்சர் தற்போது மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு? சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு? துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி, எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சி வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம், அது வந்தாலே துன்பங்கள் விலகும். எந்த சாலா டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சக்தி யாரு? ஒடுக்கும் ஆள ஓட விட்டதாரு? உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு? சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு? துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி, எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சி வச்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம், அது வந்தாலே துன்பங்கள் விலகும். எந்த சாதாரண சார எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்று வரும் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு தொடங்க இருக்கிறது. அதற்காக விழா மேடைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார். மகளிர் அணியினர் அவரை அங்கு மாநாட்டு மேடைக்கு அழைத்து வந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது மாநாடு தொடங்கவிருக்கிறது. அங்கிருக்கும் தற்போதைய சூழல் என்ன? இணைப்பில் சிக்கல் வந்திருக்கிறது. மாநாட்டு மேடைக்கு முதலமைச்சர் வந்து சேர்ந்திருக்கிறார். விழா இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் வரை இந்த மாநாட்டிற்கு வருகை தருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர் அணியினர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்றும் திமுக தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கருப்பு சிவப்பு உடையில் ஆயிரக்கணக்கான மகளிர் அங்கு கூடியிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, தற்போது மாநாடு தொடங்கவிருக்கிறது. அங்கிருக்கும் தற்போதைய சூழல் என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு துவங்கி இருக்கிறது. தற்போது இந்த மாநாட்டிற்கு வருவதற்காக கோவையிலிருந்து வாகனத்தில் வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு காரணம்பேட்டை அருகே பெண்கள் வரவேற்பு தெரிவித்தனர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து ஸ்டாலின் வாகனத்திற்கு முன்பாக இருசக்கர வாகனத்தில் அவரை அங்கிருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேடை வரை அவரை அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து முகப்பில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கைகளில் திமுக கொடியை ஏந்தியபடி அவரை மேடைக்கு அழைத்து வந்தார்கள். மேடையின் இருபுறமும் லட்சக்கணக்கான மகளிர் திரண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களது உற்சாக வரவேற்பினை முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். மேடையின் நடுவில் அமைக்கப்பட்டிருக்கிற சாலையில் முதல்வர் ஸ்டாலினின் வாகனம் வந்தது. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான திமுக மகளிர் அணியினர் உற்சாகத்துடன் கையில் திமுக கொடியை ஏந்தி. திமுக மகளிர் அணி மாநாடு குறித்த தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குருசாமி. தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசலாம். திரு ஜென்ராம், நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாநாடுகள்ல திமுக கவனம் செலுத்துவது அப்படின்றது வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழல் தான் அப்படின்ற அந்த காரணமும் இருக்கு, அதை மறுக்க முடியாது அப்படின்றத சொன்னீங்க. இன்னொரு விஷயம், இந்த முறை 2026 தேர்தலில் அந்த களத்துல போட்டி இன்னும் அதிகமா இருக்கு, தீவிரமா இருக்கு, கடுமையா இருக்கு. அப்படின்றதை எதிர்கொள்வதற்காக இது போன்ற பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கா? 2026 தேர்தலில் போட்டி கடுமையாக இருக்குங்கிற காரணத்திற்காக மட்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு சிறு ஃபேக்டராக இருக்கலாம். பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஊடகங்களில் பெரிய செல்வாக்கு இல்லை. சிலருக்கு மட்டுமே ஊடக சலுகை ஊடகங்களுக்குள்ள இருக்கு. அதாவது 100 பேர் கூடினாலும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அது ஒரு முக்கியமான செய்தியாக, தலைப்புச் செய்தியாக சிலருக்கு மட்டுமே தான் அந்த சலுகைகள் கிடைக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த காலத்தில் பேசும்போது, இப்போ சமீபத்தில் பேசும்போது கூட ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது இந்த பின்னணியில் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் சாதாரணமாக ஒரு நிகழ்வை நடத்த முடிகிறது இல்லை. அப்படி நடத்தினா திமுக நடத்தினா இக்னோர் பண்ணிடுவாங்க. வேறு கட்சிகள் நடத்தினா, அந்த சலுகைகள் பெறக்கூடிய கட்சிகள் நடத்தினா அது 1000 பேர் மட்டுமே இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் நடந்ததாக ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கு சில ஊடகங்கள் வேலை செய்துட்டு இருக்குது. அந்த பிரச்சனையையும் கருத்தில் கொண்டு தான் பிரம்மாண்டமான விஷயங்களை செய்தால் மட்டுமே தான் ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக கவனத்தை செலுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழலையும், அது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு அவலமான சூழலையும் அது பிரதிநிதித்துவப்படுத்துது இதுக்கு பின்னால. அது போக இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம், அதாவது நெக்லெக்டட் செக்மெண்ட்டுக்கு இன்னும் அறிவிப்புகள் வரலாம். ஆனால் இப்போ ஏற்கனவே போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயீஸுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, அது நீங்கள் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த செக்மெண்ட்டை முதல்ல கவனிச்சிருந்தா, அல்லது அவர்களுடைய போராட்டத்தை அவங்க போராடும் போது இவங்க நார்மலாக இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, அவங்க போராடும் போது
ஆர்கனைஸ்டு ஆட்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்தா என்ன பண்றது? அரசுக்கு வரக்கூடிய அனைத்து வருமானங்களையும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்தே அரசாங்கம் அழிந்து போகுது. அதனால சாதாரண மக்களுக்கு அப்ப யார் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சாதாரண மக்களை பொதுமைப்படுத்தி சில திட்டங்களை முன்வைத்தால் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. ஆக